जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். சில பேர் தூய்மையடைந்த நுண்ணிய புத்தியினாலே இறை உணர்வை உணர்கிறார்கள். சில பேர் ஞான யோகத்தின் மூலமாக உணர்கிறார்கள். ஞான யோகம்னா என்னன்னா, நமக்குள் இருக்கின்ற ஆன்மாவை, நமக்குள் இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியை உணர்வதற்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி ஆழ்ந்து முழுகுதல். ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றாரு, எதையெல்லாம் ஒதுக்க முடியுமோ ஒதுக்குங்கள், எதை ஒதுக்க முடியாதோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எதையெல்லாம் ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்கிக் கொண்டே இருப்பது. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் இதுவல்ல, நான் இதுவல்லன்னு ஒதுக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிக் கொண்டே இருப்பது. ஒதுக்க முடியாத ஒன்றை பிடித்துக் கொள்வது, அதான் ஞான யோகம்னு சொல்றார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆழ்ந்து பாருங்கள். இப்போ உங்க வாழ்க்கையோட 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போக, சில பேருக்கு தூங்குற நேரம் போக 16 மணி நேரம் மிச்சம் இருக்கலாம், இல்லை 18 மணி நேரம் மிச்சம் இருக்கலாம். சில பேருக்கு 10 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கலாம். சில பேர் ராத்திரி ரொம்ப சீக்கிரமா படுத்துறணும், 8 மணிக்கெல்லாம் படுத்துருவார்கள், ஆனால் விடிய கால 3 மணிக்கு எந்திரிச்சுப்பார்கள். சில பேருக்கு ராத்திரி எவ்வளோ நேரம் வேணா இருக்க முடியும், மணி 12 1 மணி வரைக்கும் விழிச்சிருப்பார்கள், ஆனால் காலையில் 10 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டார்கள். அதாவது இரவிலே விழித்திருந்து காலையிலே உறங்குபவர்கள் சந்திரமானம், சந்திரனோடு அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். இரவிலே உறங்கி சூரியன் எழும்பொழுது விழித்திருப்பார்கள், அவர்கள் சௌரமானம், உற்சாகமாக இருப்பார்கள். சூரியன் வரும்போது உற்சாகமாக இருப்பார்கள், அவர்கள் சௌரமானம். என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், சாமி எனக்கு ராத்திரியும் தூக்கம் வருது, காலையிலையும் தூக்கம் வருது, நான் என்ன மானம் சாமி? நான் சொன்னேன், நீங்கள் அவமானம் அப்படின்ட்டு. சந்திரமானமும் இல்லை, சௌரமானமும் இல்லை, அவமானம். தூங்கினது போக ஒரு உதாரணத்துக்கு 16 மணி நேரம் ஆவரேஜா உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கலாம். சொன்னோம்னா இந்த 16 மணி நேரத்தில்
எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களை உடல்னு நினைச்சிட்டே உங்க வாழ்க்கையை இயக்குறீங்க, எவ்வளவு நேரம் உங்களை நீங்க மனம்னு நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையை இயக்குறீங்க, எவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையை நீங்க உங்களை உணர்ச்சிகள்னு நினைச்சிட்டு இயக்குறீங்க அப்படின்னு ஆழ்ந்து பாருங்கள். உங்களை நீங்க உடல்னு நினைச்சு இயங்குனீங்கன்னா உடல் சார்ந்த சுகங்களை தேடுவதிலே உங்கள் வாழ்க்கை கழியும். மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிற்குள் வராமல் முழுமையாக செயலுக்குள்ளேயே கரைந்து விட்டீர்களானால் அது கர்மயோகம். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணேன், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. மனம் சார்ந்த சுகங்களுக்காக உடல் சார்ந்த சுகங்களை தியாகம் பண்ணுவீங்க. அது தியாகம் நினைக்காதீங்க, அது பேரம். பேர் புகழ் வர்றதுக்காக உடல் சார்ந்த சில சுகங்களை விட்டு கொடுத்துருவோம். அதனால் அது பெரிய தியாகம் நினைச்சிடாதீங்க. அது தியாகமும் அல்ல, வைராக்கியமும் அல்ல, பேரம். நீங்க உங்களை உணர்ச்சின்னு நினைச்சிங்கன்னா அந்த உணர்ச்சி சார்ந்த சுகங்களை தேடுவீங்க. ஒரு அன்பு அல்லது ஒரு அட்டென்ஷன், ஒரு கேர், அதை நோக்கி உங்க இயக்கம் ஓடிட்டு இருக்கும். எப்போ நீங்க உங்களை இதையெல்லாம் தாண்டிய உணர்வுன்னு ஆன்மான்னு நினைக்கிறீங்களோ, உடல் மனம் உணர்ச்சிகள் இதை தாண்டிய ஆன்மான்னு உணர்றீங்களோ, அப்போ இது எல்லாவற்றையும் தாண்டிய அமைதிக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள். இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில 16 மணி நேரத்துல ஒரு 10 மணி நேரம் நீங்க உங்களை உடல்னு நினைச்சிங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் உங்களை மனம்னு நினைச்சிங்கன்னா, மெதுமெதுவா அதை மாற்ற துவங்குங்கள். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்க ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு உங்கள் செயல்களை நடத்துங்கள். ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது நீங்க ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு உங்கள் செயல்களை நடத்த துவங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவுகளை எடுக்கிறது, உங்கள் வாழ்க்கையை பற்றிய செயல்களை செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் ஆன்மாங்கிற உணர்விலிருந்து செய்ய ஆரம்பிங்க. மெதுமெதுவாக ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு 16 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரமாவது நீங்கள் ஆன்மாங்கிற உணர்விலிருந்து உங்களுடைய சிந்தனையும் செயலும் இயங்குமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். 16 மணி நேரமும் நீங்க ஆன்மான்ற உணர்வுல இருக்கணும் கூட நான் சொல்லல. 51%, பாதிக்கும் மேல் உங்களுடைய உணர்வு ஆன்மாங்கிற நிலையிலிருந்து சிந்தனையும் செயலும் செய்ய துவங்குமானால் நீங்கள் ஜீவன் முக்தி வாழ்க்கையை வாழத் துவங்கி விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆனந்த அலை அடிக்க துவங்கிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்த கடல் பொங்க துவங்கிவிட்டது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஞான யோகம்னா என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் 51% நேரமாவது நீங்கள் விழித்திருக்கின்ற நேரத்தில் 51% நேரமாவது நீங்கள் உடலை தாண்டி, மனதை தாண்டி, உணர்ச்சிகளை தாண்டி ஆன்ம உணர்வு என்கின்ற தெளிவோடு உங்கள் சொல்லும் செயலும் உணர்வும் எண்ணமும் இருக்குமானால் நீங்கள் ஞான யோகிகள். நீங்கள் ஞான யோகத்தை வாழுகின்றீர்கள். இதுதான் தெளிவான, நேரடியான, பிராக்டிக்கலான டெஃபினேஷன்.
அடுத்து கிருஷ்ணர் சொல்றாரு, வேறு சிலர் கர்மயோகத்தின் மூலமாகவும் ஆன்ம ஞானத்தை அடைகிறார்கள், உணர்கின்றார்கள். அது எப்படி? செய்கிறவன், செயல், செயலின் பலன், இந்த மூன்றும் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிற்குள் வராமல் முழுமையாக செயலுக்குள்ளேயே கரைந்து விட்டீர்களானால் அது கர்மயோகம். செயலே இனிமையாக, நேற்றைய சூத்திரங்களில் பார்த்தோம், செயலே ஆனந்தமாக, செயலே சுகமாக, செயலே இன்ஸ்பிரேஷனாக, செயலே எக்ஸைட்மெண்டா இருக்கின்ற தெளிவோடு செயல்களுக்குள் நுழைந்தீர்களானால், செயல்களுக்குள் வாழ்ந்தீர்களானால், செயல்களுக்குள் கரைந்தீர்களானால், செயல்களுக்குள் நிறைந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை கர்மயோகம். அதனால நுண்ணிய புத்தியினால் வருகின்ற தியானத்தின் மூலமாகவும் அல்லது ஞானத்தின் மூலமாகவோ அல்லது கர்மத்தின் மூலமாகவோ உயர்நிலையை நீங்கள் அடையலாம், அல்லது மூன்றையும் வாழ்வதன் மூலமாகவும் அடையலாம். இது தனித்தனி வாட்டர் டேங்க் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. இதை செய்தால் அதை செய்யாதே, அதை செய்தால் இதை செய்யாதே கிடையாது. மூன்றினுடைய சாரத்தையும் கூட உங்கள் வாழ்க்கையின் சேர்ப்பதன் மூலமாக உயர்ந்த உணர்விற்குள் செல்லலாம். இந்த உயர்ந்த உணர்வை உங்களுக்குள் மலரச் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே நாம வாழ்க்கையினுடைய பலம்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பலம் இல்லை, ஒரு காலத்தில் அது எதுவும் உடன் வராதுன்ற தெளிவு வரும்போதுதான் ஜீவன் முக்த தேடுதல் நமக்கு வர துவங்குகிறது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்குன்னு நினைச்சாதான் நாம இந்த ஜீவன் முக்த தேடுதலை நோக்கி இறங்காமல் இருக்கின்றோம். ஏற்கனவே நாம வாழ்க்கையினுடைய பலம்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பலம் இல்லை, ஒரு காலத்தில் அது எதுவும் உடன் வராதுன்ற தெளிவு வரும்போதுதான் ஜீவன் முக்த தேடுதல் நமக்கு வர துவங்குகிறது. அதனால தான் சாமி சொல்வேன், ரத்தத்தில் சூடு இருக்கிற வரைக்கும் இந்த தேவை இருக்காது. ரத்தத்தில் சூடு அடங்கின பிறகுதான் தேவை வரும். ஆனா பிரச்சனைனா தேவை வரும்பொழுது அதை தேடிக்கிறதுக்கான சக்தி இருக்காது. அதனால இப்பவே தேவை வரும்பொழுது தேவைப்படும்னு தேடி வச்சிடுறது. ஒரு சின்ன கதை, இந்த வீடுகள்லயே அசம்பிள் பண்ணி உபயோகம் பண்ற மாதிரி ஒரு ஏணிய ஒரு படிச்ச ஒரு நபர் வாங்கிட்டு வர்றார். அந்த ஏணியை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு ஒரு சின்ன புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டை வச்சுக்கிட்டு அவர் 4 மணி நேரமா அந்த ஏணியை அசம்பிள் பண்றதுக்கு போல்ட்டு நட்டை போட்டு பார்த்து கழட்டி பார்த்து தடுமாறிட்டு இருக்கார், தொழவிட்டு இருக்கார். எந்த போல்ட்டை எதுங்கூட சேர்க்கறது, எந்த நட்டை எங்க பொருத்துறது. இப்படி பொருத்தி பார்த்தா ஏணி வலது பக்கம் கோணையா இருக்கு, அப்படி பொருத்தி பார்த்தா இடது பக்கம் கோணையா இருக்கு, இப்படி பொருத்தி பார்த்தா பின்பக்கம் கோணையா இருக்கு. ஒருவேளை 4 போல்ட் காணாம போயிருச்சுன்னு ஒரு சந்தேகம். பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தார்.
பக்கத்து வீட்டில இருந்து இந்த ஒரு சாதாரண ஒரு விவசாயி, படிக்க தெரியாத ஒரு சாதாரண நபர் வீட்டுக்கு வராரு. இவர் குழம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 நிமிஷத்துல கட 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 கடன்னு அசம்பிள் பண்ணி ஏணியை பூட்டி கொடுத்துட்டாரு. படிக்க தெரியாத மனிதர் அந்த மேனுவலையும் படிக்கல, ஒண்ணுமே பண்ணல, அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா நான் இவ்வளோ படிச்சு இந்த மேனுவலை புரட்டி புரட்டி பார்த்து 4 மணி நேரமா தடுமாறிட்டு இருக்கேன், நீ எப்படி 4 நிமிஷத்துல அசம்பிள் பண்ணிட்ட? அவர் ரொம்ப அழகா சொன்னாராம், எனக்கு படிக்க தெரியாது, அதனால நான் யோசிச்சாகணும். நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல பலம்னு நினைக்கிற சில பொருட்களாலே நாம் தேவையான சில செயல்களை செய்வதில்லை. அது பலம் அல்ல, அதை தாண்டி அது உபயோகமாகாத நேரத்திலே தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் இருக்கிறதுன்னு தோணும் பொழுதுதான் நாம் சிந்திக்க துவங்குகிறோம். அதே மாதிரி வெறும் பொருளும் வெறும் உறவுகளுமே போதும்னு நினைக்கிறதுனால ஜீவன் முக்தியை தேடுவதில்லை. இதெல்லாம் உபயோகமாகாத ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது அப்படின்ற தெளிவு வந்தால் மட்டும்தான் ஜீவன் முக்த தேடுதல் நமக்குள் மலரத் துவங்கும். இல்ல 50 நல்ல குணங்களை பார்த்து இத்தனை நல்ல விஷயங்களை செஞ்சிட்டேன், அப்ப நான் இதை திரும்ப திரும்ப ஆழமா வெளிப்படுத்தினாலே மற்ற நல்லவைகளும் வெளிப்படும் அப்படிங்கிற தெளிவோடு இயங்கிறதா அப்படின்றது உங்க முடிவுதான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. முதல்ல நீங்களாகவே செய்ய வேண்டிய யுக்திகளை அளித்தார். இப்பொழுது எம்பெருமான் கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய சாதனையை சொல்கிறார். கடைசியா நீங்க செய்ய வேண்டிய சாதனை என்னன்னா இறைவனிடம் சரணாகதி அடைவது. இந்த முதல் சூத்திரத்திலே சொல்ற ரொம்ப அழகா சொல்றாரு, யார் எனக்கு பக்தியோடு ஒரு சாதாரண ஒரு இலை, பூ, கொஞ்சம் நீர், இல்ல ஒரு பூ, ஒரு பழம் இதை கொடுத்தால் கூட அந்த மனத்தவனுடைய அன்பை நான் அருந்துகின்றேன், அவனுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் வெறும் அவருடைய உடம்புல மட்டும் வாழற மனிதரா இருந்தா பொருளுடைய எண்ணிக்கை தான் அவருக்கு மகிழ்ச்சி சேர்க்கும். ஏன்னா நிறைய பொருள் அவருக்கு நிறைய மகிழ்ச்சி. அவர் தன்னை ஒரு பொருளாக உடலாக நினைத்தால் அப்ப கொடுக்கின்ற பொருள்களின் எண்ணிக்கையை வைத்து ஆனந்தப்படுவார். ஆனா அவர் தன்னை பொருள்னு நினைக்கல, தன்னை உணர்வாக நினைப்பதனால் கொடுக்கின்றவனுடைய உணர்வை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களை உடல்னு நினைச்சீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களை அனுபவிப்பீங்க. மனம்னு நினைச்சீங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்களை அனுபவிப்பீங்க. உணர்வுன்னு நினைச்சீங்கன்னா உணர்வு சார்ந்த விஷயங்களை அனுபவிப்பீங்க. உங்களை உடல்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? யார் யாரெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த கிஃப்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த கிஃப்டை பிரித்து பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? நல்ல பணக்காரன் தானே, வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் பாரு, இன்னும் ஏதாவது பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க வீட்டு கிரக பிரவேசம் நம்ம 1000 ரூபா செஞ்சோம் இல்லை பாரு, கஞ்சன் 100 ரூபாயா கொடுத்துருக்கான். பல நேரத்தில் இந்த கல்யாணம், கிரக பிரவேசம் இதெல்லாம் வட்டி இல்லாத கடன் மாதிரி தான். அன்பளிப்பு கிடையாது, வட்டி இல்லா கடன். நாம் அந்த காஸ்ட்டுக்கு செய்யணும், அவங்க அந்த காஸ்ட்டுக்கு செய்வார்கள், அவ்வளவுதான். வட்டி கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. உடல்னு நினைச்சா அது சார்ந்த விஷயங்களை அனுபவிப்பீர்கள்.
மனம்னு நினைச்சா, நீங்க உங்களை மனம்னு நினைச்சீங்கன்னா பேர் புகழை அனுபவிப்பீர்கள். உங்களை யாராவது புகழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? மனம் சார்ந்த சுகம். ஒரு அவார்டு கொடுத்தா அதை என்ஜாய் பண்ணுவீங்க. மனம் சார்ந்த சுகம். பல பேர் புகழும் பொழுது என்ஜாய் பண்றது. பல பேர் முன்னாடி கூப்பிட்டு மாலை போட்டு கை தட்டினா உடனே பெரிய ஆளாயிட்டோம். அதை அனுபவிக்கிறது மனம் சார்ந்த சுகங்களை அனுபவித்தல். ஆனா நீங்க எப்ப உங்களை ஆன்ம உணர்வுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஆன்மா சார்ந்த சுகங்கள், ஆழ்ந்த அன்பையும் பக்தியையும் என்ஜாய் பண்ணுவீங்க, அனுபவிப்பீர்கள். இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, அவர் ஆன்ம உணர்வாக இருப்பதனால் ரொம்ப அழகா சொல்றாரு, பக்தியுடன் அர்ப்பணம் செய்தால் சாதாரண விஷயம், ஒரு சின்ன இலை, கொஞ்சம் தண்ணி, இல்லை ஒரு சின்ன பழம், ஒரு பூ, இதனால கிருஷ்ணனுக்கு என்ன வந்துற போகுது? அவர் பிரபஞ்சத்தின் அரசன். உடல்ல வாழ்ந்தப்பவே கூட துவாரகைக்கு அரசன், உணர்வாலே பிரபஞ்சத்துக்கே அரசன். அதனால அவருக்கு இன்னும் பெருசா வந்துட போறதில்ல. ஆனா அர்ப்பணிக்கின்றவனுடைய பக்தியை நான் அனுபவிக்கின்றேன்னு சொல்றார். எந்த உணர்வோடு அர்ப்பணிக்கப்படுகின்றதோ அவருடைய அந்த அர்ப்பணிக்கின்றவருடைய உணர்வு பக்தியை அனுபவிக்கின்றான் இறைவன். பக்தி எல்லாவற்றையுமே இனிமையாக்கிவிடும். அன்பு எல்லாவற்றையுமே ஆனந்தமயமாக்கிவிடும். மிக அழகாக, மிக இனிமையாக எம்பெருமான் எப்படி எதை அவர் அனுபவிக்கின்றார்னு சொல்றார். ஆழ்ந்து பார்த்தா நாம் எதுவாக இருக்கின்றோம் நாம் உணர்றோமோ அதை சார்ந்துதான் நம்முடைய டேஸ்ட், நம்முடைய ருசி கூட அமைகின்றது. நாம உடல்னு நினைச்சோம்னா உடல் சார்ந்த பொருட்கள் நமக்கு சுகமளிக்கும். நாம மனம்னு நினைச்சா மனம் சார்ந்த பொருட்கள் சுகமளிக்கும். நாம நம்முடைய எமோஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள் நினைச்சா அந்த உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் சுகமளிக்கும். நாம நம்முடைய உணர்ச்சிகள்னு நினைச்சோம்னா அந்த உணர்ச்சிகள் சார்ந்த சில நபர்களோடு இருக்கிறது பிடிக்கும், இதெல்லாம் சுகமளிக்கும். ஆனா நாம ஆன்ம உணர்வு அப்படிங்கிற அனுபூதி நமக்குள் இருக்குமானால் அது சார்ந்த ஒரே ஒரு சுகம் பக்தி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அதனால பக்தர்கள் கண்மலர்ந்து உணர்வு பொங்கும் பக்தி மட்டும்தான் மீண்டும் மீண்டும் என்னை ஓட வைக்கின்ற இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிந்தது. எந்த நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த நிலை சார்ந்த விஷயங்கள் தான் உங்களை ஆனந்தத்துக்குள்ளாக்கும், உங்களை ஓட வைக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ரொம்ப அழகா கிருஷ்ணன் சொல்றாரு, கௌந்தேயா, குந்தியின் மைந்தனே, நீ எந்த கர்மத்தை செய்கின்றாயோ, எதை உண்கின்றாயோ, எந்த ஹோமம் செய்கின்றாயோ, எந்த தானம் செய்கின்றாயோ, எந்த தவம் செய்கின்றாயோ, அது எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணமாக செய்துவிடு. என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில எந்த செயல் செய்தாலும் அதன் எல்லா பலன்களும் இறைவனுக்கே உரியதாகட்டும், இறை சக்திக்கே உரியதாகட்டும். அதை துறந்து கொண்டே இருந்தீர்களானால் அதை தாண்டிய உணர்வுக்குள் உங்கள் மனம் சென்று கொண்டே இருக்கும். சாமி எப்பவுமே சொல்றது உண்டு, நமக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் ஆனந்தம் தியானத்திலேயோ ஞானத்திலேயோ உள்ள வந்ததுன்னா, ஐயோ இது நாளைக்கு போயிடுமேன்ற பயத்தால இன்னைக்கே போக வச்சிருவோம். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி இந்த ஆனந்தம் எப்பவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கேள்வியை கேட்ட உடனே, அப்பா அது போயிருச்சு கவலைப்படாத. ஓடுகின்ற ஆற்றுக்குள்ளே கையை வைத்து கையை திறந்து வச்சிருந்தா ஆறு உங்க கையிலேயே இருக்கும். அந்த ஆற்றை பிடித்து கொள்ள வேண்டும் கையை இருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? வெறுங்கை தான் கையில இருக்கும். அதே மாதிரி வீசுகின்ற தென்றல் திறந்த கையா இருந்தா கை மேலேயே இருக்கும். அந்த தென்றலை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? வெறுங்கை தான் இருக்கும். அதே மாதிரி வீசுகின்ற ஆனந்தம் திறந்த மனத்தோடு இருந்தா வீசிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. அந்த ஆனந்தத்தை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் உங்க மனசு நினைச்சு மூடணும்னு என்ன ஆகுது?
ஆனந்தம் காணாமல் போய்விடும். எந்த தேவையும் இல்லாமல் தேடுதலும் இல்லாமல் சுகந்தமா இருக்கிறது ஆனந்தம். ஆனா அந்த ஆனந்தத்தையே ஒரு தேடுதலாக ஒரு தேவையாக நீங்கள் பிடித்துக் கொள்ள முயற்சி பண்ணும் போது அந்த ஆனந்தம் போயிருது, நிலைக்காது. அதனால சாமி எப்பவும் சொல்றது உண்டு, உங்களுக்குள்ள ஆனந்தம் பொங்கும் பொழுது, அமைதி பொங்கும் பொழுது அதை பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்காமல் அதையும் இறை சக்தியிடம் மீண்டும் மீண்டும் சமர்ப்பித்து விடுங்கள். அதையும் நிர்விகல்ப நிலைக்குள் சமர்ப்பித்து விடுங்கள். அதுல இருந்தும் அன்கிளச் பண்ணிடுங்க. அப்ப என்ன ஆகும்னா அதையும் தாண்டிய 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 ஆழமான அமைதிக்குள், ஆழமான ஆனந்தத்திற்குள் சென்று கொண்டே இருப்பீர்கள். எந்த அமைதி, எந்த ஆனந்தம் உங்களுக்குள் என்றென்றும் நிலையாக இருக்குமோ அந்த அமைதியை நோக்கி, அந்த ஆனந்தத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். அதனாலதான் எம்பெருமான் சொல்றாரு, நீ எதை செய்தாலும் கைகளாலே உடலாலே, எதை புசித்தாலும், எதை உண்டாலும், எதை ஹோமமாக செய்தாலும், அதாவது யாகத்திலே அளித்தாலும், எதை தானமாக கொடுத்தாலும், எதை தவமாக செய்தாலும் அவை அனைத்தையும் எனக்கே அர்ப்பணமாக செய்துவிடு. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.